தமிழகத்துல வள்ளலார், பாரதி என்று பல கவிஞர்கள் ஒரு திகழ்கிறார்கள்ன்னு சொன்னா, அதுக்கெல்லாம் முன்னோடியாக வாழ்ந்தவர் தாயுமானவர் சுவாமிகள். 1400 பக்தி பாடல்களை பாடினவர். நாயக்க மன்னர் காலத்துல அவருடைய அப்பா பெருங்கணக்கராக இருக்கிறாரு. அதனால அவர் இறந்த பிறகு இவரையும் பெருங்கணக்கராக மாத்துறார். இவருடைய அந்த கணக்கு வழக்கு, இவருடைய அந்த நேர்த்தி இது எல்லாத்தையும் பாராட்டி, விலை உயர்ந்த காஷ்மீரத்து சால்வைய மன்னர் அவருக்கு பரிசளிக்கிறார். போத்தி விடுறார். வெளியில வந்தவர் என்ன பண்றாரு, அங்க சாலையோரத்துல இருந்த ஒரு மூதாட்டி, "அட நம்மள விட குளிரா இருக்காங்களான்னு" போட்டு போத்திட்டு போயிடுறாரு. இந்த செய்தி அரசனுடைய சால்வை ஒரு மூதாட்டி கிட்ட இருக்குன்னு அரசர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அப்ப அந்த அந்த தாயுமான சுவாமிகள் சொல்றாரு, "என்னை காட்டிலும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு அந்த சால்வை வேண்டி இருந்தது. அதனால அம்பாளுக்கு நான் போட்டேன்" அப்படின்னாரு. அவ்ளோ ஒரு பக்திமான் தாயுமானவர் சுவாமிகள். அப்பேற்பட்ட தாயுமானவர் சுவாமிகளுடைய அவதார தினம் இன்றைக்கு.